அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். டியூஸ்டே மார்னிங் என்னடா சமைக்கிறதுன்னு நைட்டே யோசிச்சு வச்சுட்டேன். எல்லா காயும் போட்டு குழம்பு வைக்கலாம்னு இருந்தேன். என் பொண்ணு குழம்புலாம் வேண்டாம், வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா. அதனால காய் மட்டும் தான் இருந்தது. பச்சை பட்டாணி இல்ல. பட்டாணி இல்லாம காய் மட்டும் போட்டு வெஜ் பிரியாணி செஞ்சு கட்டி கொடுத்துட்டேன். டிஃபனும் அதுவே சாப்பிட வச்சு அனுப்பிட்டு, துணி நிறைய சேர்ந்துருச்சு. அப்பப்போ துணி துவைச்சாலும் எப்படிதான் சேருதுன்னு தெரியல. எல்லா துணியும் துவைச்சு முடிச்சிட்டு காய வச்சுட்டு இட்லி தோசைக்கு மாவு காலி ஆயிடுச்சு. அதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு வெளியில ரொம்ப குப்பையா இருந்தது. காத்துல மரத்தோட இலை வந்து விழுது. வெளியில ஃபுல்லா பெருக்கிட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கோதுமை மாவு காலி ஆயிடுச்சு. மதியம் மாவு அரைக்க போனா மிஷின் காலியா இருக்கும். ஈவினிங் போனோம்னா கூட்டமா இருக்கும். அதனால நான் மதியமே அரைச்சிட்டு வந்துடுவேன். எப்பவுமே அரைச்சிட்டு வந்தா ரொம்ப சூடா இருக்கும் மாவு. கொஞ்ச நேரம் மூடி திறந்து வைக்கணும். அப்படியே வச்சோம்னா மாவு ரொம்ப கெட்டியாயிடும். கொஞ்ச நேரம் நல்லா ஆறின பிறகு நைட்டு மூடி வச்சுக்கலாம். என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஈவினிங் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் டீ போட்டு குடிச்சிட்டு அரைச்சிட்டு வந்த இட்லி மாவை ஒரு பெரிய டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்க்யூ.